ஒரு காலத்துல கிரிக்கெட்ல கத்துக்குட்டி அணி அப்படின்னு சொல்லப்பட்ட ஆப்கானிஸ்தான் இன்னைக்கு கிரிக்கெட்ல ஒரு மிகப்பெரிய சக்தியா மாறிட்டு வராங்க. கடந்த 2023ஆம் ஆண்டு நடந்த ஒரு நாள் உலகக்கோப்பை யாருனாலையுமே மறக்க முடியாத அந்த போட்டி அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தான் மற்றும் ஆஸ்திரேலியா அணிகள் இடையிலான அந்த முக்கியமான போட்டி தான். அந்த போட்டியில அன்னைக்கு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து செமிஃபைனல்ஸ்க்கு போவாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்த சமயத்துல சூப்பரா வந்து ஆப்கானிஸ்தான் விளையாடினாங்க. இருந்தாலும் தனி ஒருவனா நின்று மேக்ஸ்வெல் அந்த மேட்சை ஆஸ்திரேலியாவுக்காக ஜெயிச்சு கொடுத்தாரு. இன்னைக்கு வரைக்கும் மேக்ஸ்வெல்லோட கரியர்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவரோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு அந்த போட்டியை வந்து சொல்லலாம். அப்படிப்பட்ட அளவுக்கு வந்து சுவாரஸ்யமான போட்டியா அந்த போட்டியை அமைஞ்சிருந்தது. அதே மாதிரியான ஒரு தருணம் அப்படிங்கிறது சாம்பியன்ஸ் கோப்பையில இப்போ மறுபடியும் வரப்போகுது. ஏன்னா சாம்பியன்ஸ் கோப்பையை பொறுத்த வரைக்கும் குரூப் ஏ பிரிவில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறிட்டாங்க. ஆனால் குரூப் பி அப்படின்னு வரும்போது இப்போ வரைக்கும் இங்கிலாந்து அணி மட்டும்தான் வெளியே போயிருக்காங்க. ஒரு பக்கம் ஆப்கானிஸ்தான், இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா, அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா. இந்த 3 அணிகளுக்குமே வந்து அரையிறுதிக்கு போறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. இதுல ஒரு மேஜர் ரோலை பிளே பண்ணது யாரு அப்படின்னா ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான போட்டியில குறுக்கிட்ட அந்த மழை தான். ஒரு ஓவர் கூட போடப்படல, டாஸ் போடப்படல, எதுவுமே பண்ணாம அந்த போட்டி வந்து முற்றிலுமா கைவிடப்பட்டது. இதனால 2 அணிகளுக்குமே தலா 1 புள்ளிகள் வழங்கப்பட்டது. இவங்க 2 பேருமே வந்துட்டு தலா 3 புள்ளிகளோட இடம் பெற்றிருக்காங்க அந்த குரூப்ல. அதே சமயம் ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பலம் வாய்ந்த இங்கிலாந்து அணியை வந்து வீழ்த்தி இருக்காங்க தங்களோட 2வது லீக் போட்டியில. அதன் மூலமா 2 புள்ளிகளை பெற்றிருக்காங்க. இவங்களோட கடைசி லீக் போட்டி அப்படிங்கிறது தான் ஆஸ்திரேலியா கூட விளையாட இருக்காங்க. ஸோ இந்த போட்டியில அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அரையிறுதிக்கு உள்ள போயிடுவாங்க. ஏன்னா ஆப்கானிஸ்தானோட பாயிண்ட் அப்படிங்கிறது 4 புள்ளிகளா மாறிடும். அதே சமயம் ஆஸ்திரேலியாவோட பாயிண்ட் அப்படிங்கிறது 3 புள்ளிகளாக தான் இருக்கும். அவங்க வந்து அதுக்கப்புறமா நடக்க இருக்கிற தென்னாப்பிரிக்கா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டிக்கான முடிவுக்காக காத்திருக்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறது உருவாகும். ஸோ அவ்வளோ முக்கியமான ஒரு போட்டியில தான் வந்துட்டு நாளைக்கு இந்த 2 அணிகளுமே பலப்பரீட்சை நடத்த இருக்காங்க. கிட்டத்தட்ட 2023ஆம் ஆண்டு ஒரு நாள் உலகக்கோப்பையோட சினாரியோவே தான் வந்து இங்கேயும் இருக்கும். அப்படிங்கிறனால இந்த போட்டியின் மீதான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கு. இதை தாண்டி இந்த போட்டியில ஒரு குறிப்பிட்ட வீரர் மீதான எதிர்பார்ப்பும் வந்து ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. அது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தானோட அஸ்மதுல்லா ஒமர்சாய். ஆல்ரவுண்டரான இவர் 2023 உலகக்கோப்பையில தான் வந்துட்டு ஆப்கானிஸ்தான் அணிக்காக வந்துட்டு விளையாட ஆரம்பிக்கிறாரு. அங்கிருந்து இந்த கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள்ல அவர் கடந்து வந்த பாதை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்றா இருக்கு. ஏன்னா 2024ஆம் ஆண்டோட ஒரு நாள் கிரிக்கெட்ல சிறந்த வீரர் அப்படிங்கிற ஐசிசியோட விருது இவருக்கு தான் வழங்கப்பட்டது. அந்த அளவுக்கு இவர் வந்து பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி ஆப்கானிஸ்தானுக்கு பயங்கரமான ஒரு கான்ட்ரிபியூஷனை கொடுத்துட்டு இருக்காரு. அதற்கு இப்போ ரீசெண்டான ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இங்கிலாந்துக்கு எதிரான இப்போ நடந்து முடிந்த போட்டி. அந்த போட்டியில் வந்து முதல்ல பேட்டிங் பண்ண ஆப்கானிஸ்தான் அணி 325 ரன்களை குவிச்சிருந்தாங்க. இப்ராஹிம் ஜட்ரானோட செஞ்சுரி, அந்த மிகப்பெரிய ஸ்கோர் வந்து அந்த அணிக்கு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்ததோ அதே மாதிரி தான் பேட்டிங்கில் அஸ்மதுல்லா உமர்சாயோட கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறதுமே ரொம்ப முக்கியமான ஒன்றா இருந்தது. ஏன்னா பேட்டிங்கில் அவர் 41 ரன்கள் வந்து விளாசி இருந்தார். அது மட்டும் இல்லை, பவுலிங்கில் வந்து 5 விக்கெட்டுகளை வந்து எடுத்திருந்தாரு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த அணியோட டாப் பேட்ஸ்மேன் ஜாஸ் பட்லர் ஆகட்டும், அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஜோ ரூட், அந்த போட்டியிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தினது வந்து ஜோ ரூட்டோட விக்கெட் தான். ஏன்னா 6 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஜோ ரூட் வந்து ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் தன்னோட சதத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தார். ஸோ அந்த செலிப்ரேஷன்லாம் வந்து எல்லாருமே மறந்து போகிற அளவுக்கு அஸ்மதுல்லா உமர்சாய் வந்து ஜோ ரூட்டோட விக்கெட்டை எடுத்திருந்தாரு. கிட்டத்தட்ட அந்த இடத்துலயே ஆப்கானிஸ்தான் வந்து தங்களோட வெற்றியை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நடுவில் ஒரு கேமியோ மாதிரி வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் சில பவுண்டரிகளை விளாசி இருந்தாலும் கூட கடைசியாக இவரோட கைதான் வந்து ஓங்கி இருந்தது. அஸ்மதுல்லா ஒமர்சாய் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி அந்த அணியோட வெற்றிக்கு வழிவகுத்திருந்தாரு. ஸோ இவர் அடுத்ததாக ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகரிச்சிருக்கு.